ஹாய் வியூவர்ஸ். நாளைக்குடைய நிஃப்டி 50 லெவல் வந்து நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். மந்த்லி வைஸ் நம்ம பார்க்கும்போது நிஃப்டி வந்து கன்ஃபார்மாக வந்து க்ரீன் சைடு, அதாவது க்ரீன் கேண்டில் வந்து வைக்கணும். புல்லி சைடு வந்து ஃபெப் மந்த் இருக்கணும். ஓகேங்களா? ஏன்னா தொடர்ந்து 4 மாதம் வந்து ரெட் கேண்டில் வச்சுருக்கான், பியர் சைடு முடிச்சிருக்கான். அதனால் இந்த 5வது மாதம், அதாவது இப்போ இந்த ஃபெப்பு வந்து பில்லி சைடில் வந்து கேண்டில் க்ளோஸ் பண்ணோம். அது அப்படி கண்டிப்பாக க்ளோஸ் பண்ணோம். பட் ஆனால் வீக்லி வைஸில் நீங்கள் பார்த்தோங்கன்னா இங்கே வீக்லி கட் பண்ணி க்ளோஸ் பண்ணிவிட்டு இது வரைக்கும் வந்திருக்கான். ஸோ இந்த வீக்லி வந்து டச் பண்ணுவான். அது எப்போ டச் பண்ணுவோம், ஒரே நாளில் கூட டச் பண்ணி கூட பேக் வரலாம். ஸோ புல்லிஸ் ஆகலாம், அதாவது பட்ஜெட் டேன்னு கூட நடக்கலாம். ஸோ எப்படி வேணாலும் இருக்கலாம். அடுத்தது பார்த்தோன்னா டே வைஸ் பார்த்தோன்னா இங்கே பாருங்கள், டே கேண்டில் பேஸ் பண்ணி ட்ராப் பண்ண லைனுக்கு மேலே க்ளோஸ் பண்ணியிருக்கான். ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து நாளைக்கு வந்து ஒரு புல்லி சைடில் இருந்துட்டு ஒரு வி ஷேப்பும் ஃபார்ம் ஆகலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நாளைக்கு ஒரு லெவல் பார்க்கலாம். நாளைக்கு வந்து நான் ஃபஸ்ட் ஹாஃப் வந்து ஒரு புல்லி சைடும், ஓகேங்களா, ஒரு ஃபஸ்ட் ஹாஃப் வந்து ஒரு புல்லிஸும், ஓகேங்களா, செகண்ட் ஹாஃப் வந்து ஒரு பேரி சைடும் இருக்கிறது சான்ஸ் ரொம்ப அதிகம். பட் ஆனால் நாளைக்கு வந்து ஒரு வி ஷேப்போ ஒரு என் ஷேப்போ மார்க்கெட்டை வந்து அதாவது ஃபார்மேஷனும் இருக்கலாம். ஸோ அதனால் வந்து நாளைக்கு ட்ரேட் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மேக்ஸிமம் நாளைக்கு ட்ரேட் பண்ணுறது அவாய்ட் பண்ணுறது நல்லது. நாளைக்கு மறுநாள் ப்ளஸ் கம்மிங் சாட்டர்டேவும் ட்ரேடிங் டே இருக்குது, பட்ஜெட் டே இன்றைக்கி ட்ரேடிங் டே இருக்குது. ஸோ அன்றைக்கும் அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஸோ மண்டேலேருந்து நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ட்ரேட் எடுத்து பண்ணால் நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும் சான்ஸ் இருக்குது. இப்போ இருந்தாலும் வந்து நான் உங்களுக்கு வந்து ட்ரேடிங் லெவல் வந்து நாளைக்கு நான் ப்ரொவைட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு லெவல் பார்த்தோங்கன்னா 23,108க்கு மேலே தான் க்ளோஸ் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ 23,108க்கு மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்கும்போது டார்கெட் வந்து 220 வச்சு க்ளோஸ் பண்ணிச்சுன்னா 227 வச்சு டார்கெட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து 23,372 வச்சு டார்கெட் பண்ணுங்கள். அப்புறம் 23,482 வச்சு டார்கெட் பண்ணுங்கள். இது வந்து மார்னிங் வந்து ஒரு புல்லிஸ் ஆகும். ஆஃப்டர்நூன் வந்து ஒரு பெரிஷ் ஒரு வி ஷேப்பில் ஃபார்ம் ஆகி கீழே வரதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்போ வந்து 23,049 வந்து ஒரு டார்கெட் ஆகும். அடுத்தது 22,955 ஒரு டார்கெட் ஆகும். அது வந்து 22,844 ஒரு டார்கெட்டாக வச்சு இது நிஃப்டி வச்சு டார்கெட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த லெவலை நோட் பண்ணிக்கங்க. இந்த லெவல் வந்து எப்பவுமே அக்யூரேட்டாக ஒர்க் ஆகும். இதை வச்சு ட்ரேட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். பேங்க் நிஃப்டியும் வந்து எப்பவுமே பேங்க் நிஃப்டியும் வந்து கொஞ்சம் சிமிலராக மூவ் ஆகும். பட் இருந்தாலும் வந்து கம்மிங் சாட்டர்டே பட்ஜெட் எனக்கு இன்னும் ஹெவியாக மூவ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். அதையும் பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். இப்போ கம்மிங் சாட்டர்டே நாளைக்குள்ளே பேங்க் நிஃப்டி லெவல் பார்த்தோன்னா 49072க்கு வந்து மேலே ட்ரேட் ஆகிடுச்சுன்னா 49262 வந்து ஒரு லெவலும், அது 495,358 ஒரு லெவலும், அதுக்கு மேலே 495,108 ஒரு லெவலும் வச்சு ட்ரேட் பண்ணுங்கள். அதிகமாக க்ளோஸ் பண்ணிச்சுன்னா 49705. ஓகேங்களா? இப்போ வந்து சப்போஸ் கீழே உடச்சி க்ளோஸ் பண்ணிச்சுன்னா 48974 ஒரு டார்கெட் ஃபஸ்ட் டார்கெட்டாகவும், 48814 வந்து செகண்ட் டார்கெட்டாகவும், இந்த 48627 வந்து தேர்ட் டார்கெட்டாக வச்சு ட்ரேட் பண்ணுங்கள். இந்த லெவலில் நோட் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த லெவல் வந்து எப்பவுமே நம்ம அக்யூரேட்டாக ஒர்க் ஆகும். ஸோ நாளைக்கு மேக்ஸிமம் ட்ரேட் அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா வந்து நாளைக்குள்ளே எக்ஸ்பிரி டேயில் யாரும் ட்ரேட் பண்ணாதுங்க, ஓவர் ட்ரேட் பண்ணாதுங்க. இதெல்லாம் ஃபாலோ பண்ணோம்னா நம்ம வந்து நம்முடைய மணியை வந்து நம்ம கேர்ஃபுல்லாக வச்சு ட்ரேட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். எப்பவுமே கேபிட்டல் இருந்தால் தான் வந்து நமக்கு வந்து அடுத்த நாளில் ட்ரேட் பண்ணுற முடியும், நிறைய விஷயம் லேர்ன் பண்ண முடியும். ஸோ எக்ஸ்பிரி டே எக்ஸ்பிரி டே ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுத்து ட்ரேட் பண்ணாதுங்க, ஓவர் ட்ரேட் பண்ணாதுங்க. ப்ளஸ் இந்த கம்மிங் ஒரு 3 டேஸும் நீங்கள் அவாய்ட் பண்ணிவிட்டு மண்டேலேருந்து ஃப்ரெஷ்ஷாக ட்ரேட் எடுத்து பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.